மெர்சல் படத்தில் நான் ஜூனியர் ஆர்டிஸ்டாக இருந்தேன். ஒரு 8 நாள் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். அது ஸ்பெஷலி அந்த ஹாஸ்பிட்டல் சீக்வன்ஸ், அந்த பழைய ஸ்டோரி, அப்பாவோட ஸ்டோரி வரும்போது இருந்துச்சு. பட் நான் படத்தில் ஃப்ரேம்லேயே வரல. 8 நாள் கழிச்சு போய் தியேட்டரில் பார்த்தா காணோம். ஸோ மேபி தளபதி சாரோட மட்டும் ஸ்க்ரீனில் வந்தால் நல்லாயிருக்கும். சரவணன் சார் நாடு படம் ஸ்கிரிப்ட் படிக்கும்போது நான் செகண்ட் டே சார்கிட்ட போய் சொல்லிட்டேன், சார் ஆக்சுவலாக நீங்கள் என் ஃபஸ்ட்டு படம் பார்த்தீங்களா எனக்கு தெரில, எனக்கு இந்த மாதிரி கிரிட்டிசிசம்லாம் பண்ணாங்க, இதுக்கு நான் கரெக்டாக இருப்பான்னு எனக்கு தெரியல, நீங்கள் ஒருக்கா யோசிச்சுக்கிங்க அப்படின்னு நான் ஓப்பனாகவே சொல்லிட்டேன். ஏன்னா அந்த மாறின்ற கேரக்டர் படம் பூரா அப்படி வருவான். பிக் பாஸில் அவங்க சப்போர்ட் பண்ணதுக்கு அப்புறம் தான் என்ன ஒரு 5 வருஷம் 6 வருஷம் ஆடிஷன்ஸு ரிஜெக்ட் ஆகிறதுலே போன விஷயம் அங்கேருந்து தான் ஒரு டேர்னிங் பாயிண்டாக இருந்துச்சு. அண்ட் பர்சனலாக சில இஷ்யூஸ் வரும்போது அவங்க இன்னும் ஸ்டாண்ட் பண்ணி சப்போர்ட் பண்ணும்போது அது ஒரு டவுட்டாக இருக்குது, இதுக்கெல்லாம் நாங்கள் வேர்த்தா அப்படின்னு. ஸோ தமிழ்நாட்டில் மட்டும்தான் எந்த ஒரு இதையும் பார்க்காம அவங்களுக்கு ஒரு டேலண்ட் இருக்கா இல்லை ஒரு விஷயம் பிடிச்சா அவங்கள வளர்த்து விடுவாங்க. அதை நாங்கள் எல்லா ஆர்டிஸ்ட்டை வச்சும் பார்க்க முடியும். ஸோ இன்னைக்கு நான் வந்துட்டேன், நான் சாதித்தேன்றது முக்கியம் இல்லை, அவங்க எனக்கு சாதிக்கிறதுக்கு ஒரு ஸ்பேஸ் கொடுத்து சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ அதுதான் முக்கியமான விஷயம் நான் பார்க்குறேன். இப்போ சினிமா எப்படி வந்திருக்குன்னா கண்டென்ட் நல்லா இருந்தால் மட்டும்தான் படம் ஓடுது. நீங்கள் பார்த்து சின்ன சின்ன படங்கள் இப்போ நல்ல ரீச் ஆகிருக்கிறதுக்கான கண்டென்ட் நல்லா இருக்குது. ஸோ நான் பாட்டுக்கு எனக்கு ஆக்ஷன் தெரியும் இல்லை ஃபைட் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டா என்னை விட முட்டாள் யாருமே இருக்க மாட்டாங்க. ஸோ இந்த மாதிரி விஷயங்களை தான் நான் ஸ்டார்ட்டில் அவாய்ட் பண்ணிட்டு இருந்தேன். மாலைமலை நேயர்கள் எல்லாருக்கும் ஒரு பெரிய வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட இருக்க டீம் சரண்டர் திரைப்படத்துல இருந்து ஒரு அழகான கெஸ்ட் நம்ம கூட சரண்டர் ஆயிருக்காங்க. வெல்கம் பண்ணிடலாம். எல்லாருக்கும் வணக்கம். வணக்கம். ஸோ ஹாப்பி. பயங்கரமான படம் தமிழ் சினிமாவில் அடுத்து நீங்கள் கொடுக்க போறீங்க. 3 பேரும் சேர்ந்துட்டு போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சரண்டர் டைட்டில் எங்கேருந்து ஆரம்பிச்சு? முதல்ல ஆக்சுவலி நாங்கள் வேறு ஒரு டைட்டில் தான் வச்சுருந்தோம். பட் ஓகே, அதில் கொஞ்சம் அது கீழே சப் டெக்ஸ்ட்டாக வரும், அறம் கூற்றாகும்னு. ஸோ தமிழில் பேர் வைக்கணும் தான், பட் நிறைய பேருக்கு அதில் டிஃப்ரென்சஸ் இருந்துச்சு, இது பேர் புரியுமான்ட்டு. ஓகே, அப்படி இருக்கல ஆக்சிடென்டலாக ஷூட்டிங் ஸ்பாட்டில் ஸ்டில்ஸ் எடுத்துகிட்டு இருந்த ஆனந்த், தேங்க்ஸ் டு ஆனந்த், அவர் வந்து இந்த டைட்டில் ரெஃபர் பண்ணார் சரண்டர். ஸோ சடனாக பார்க்கையில் உங்களுக்கு தெரியுமான்னு தெரியாது. ஸோ அவர் அந்த டைட்டில் கொடுக்கையில் அவைலபிலிட்டி இருக்கான்னு பார்த்தா உடனே அப்படி தான் வந்துச்சு. ஓகே, அங்கேருந்து ஸ்டார்ட் ஆச்சு. அங்கேருந்து ஸ்டார்ட் ஆச்சு. சூப்பர். நிறைய படங்கள் அடுத்தடுத்து நாங்களும் எதிர்பார்த்துட்ருக்கோம். கூகுள் குட்டப்பாக இருக்கட்டும் சரி, நாடாக இருக்கட்டும் சரி. நாடுலாம் ஆக்சுவலாக ரொம்ப மோஸ்ட் ஃபேவரட்டான படமாக இருந்துச்சு, எல்லாருக்கும் கனெக்ட் ஆகிற படமாக இருந்துச்சு. நம்ம வீட்டு பையன் வந்து இல்லை, அம்மா சத்தியமாக தான் சொல்கிறேன், எங்கள் அம்மா சொன்னனால தான் சொல்கிறேன். நாடுன்ற அந்த படம் உங்கள் கேரக்டராக இருக்கட்டும், நம்ம பக்கத்து வீட்டு பையன் அப்படி ஒரு கனெக்ட் ஆகிற மாதிரி ஒரு விஷயம் இருந்துச்சு. ஃப்ரம் சரண்டர் இங்கே வந்திருக்கு படம். எப்படி ஸ்டார்ட் ஆச்சு உங்களுக்கு? ஸ்டோரி எப்படி வந்து நரேட் பண்ணாரு? ஆக்சுவலாக சார் ஆஃபீஸ்லேருந்து கால் பண்ணாங்க. பண்ணும்போது லைன் எதுவுமே சொல்லல. ஆக்சுவலாக இது போலீஸ் படம் ஒன்று கூட எனக்கு தெரியாது. ஸோ காலையில் ஒரு 6:30க்கு சார் ஆஃபீஸ் வர சொல்லி ஒரு 15 minutes லைன் சொன்னார், ட்ரெயினி எஸ்ஐ இதுதான் அப்படி. ஸோ ஐயோ போலீஸ் படமா, பட் ட்ரெயினின்றபடியே ஓகே ஓரளவு ஜஸ்டிஃபை பண்ணலாம் அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருந்துச்சு. பட் இப்போ போலீஸ்னா நானே நான் மீசையை வச்சுலாம் பார்த்தேன். ஏன்னா சார் பர்டிகுலராக இந்த மாதிரி மீசை வேணும் கொஞ்சம் அப்படின்லாம் ஒரு மைண்டில் செட் பண்ணி வச்சுருந்தார். புகழ் கேரக்டர் எனக்கு இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு. ஸோ அதுக்கப்புறம் சாரோட ஒரு 1 month ஃபுல்லாக ஒர்க் ஷாப் பண்ணி சார் சில ஐடியாஸை மாற்றினார். எனக்கு கேரக்டர் இப்படி தான், ஏன்னா நாடு பண்ணிவிட்டு ஓகே இமோஷனல்ஸ் இருந்தால் இந்த மாதிரி தான் பண்ணணும்னு நான் ஒரு ஃபார்மேட்டில் செட் ஆகிருந்தேன். ஸோ அதை சார் மாற்றினார், எனக்கு இந்த புகழ்ண்டா அவனோட இமோஷன்ஸ் இப்படி தான் இருக்கும் அப்படின்னு. அதுக்கப்புறம் சாரோட கான்டாக்ட்ஸ் மூலமாக ஃபெர்னாண்டோ சார் விஜிலன்ஸில் இன்ஸ்பெக்டராக இருக்கார். ஸோ அவர் ஒரு 3 weeks என்னை ட்ரெயின் பண்ணார். அது கொஞ்சம் அவர் எப்படி ட்ரெயின் பண்ணாருன்னா ஒரு ட்ரெயின் எஸ்ஐ நான் எப்படி ட்ரெயின் பண்ணுவேனோ அப்படி தான் உன்னை ட்ரெயின் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி காலையிலேயே 4 மணிக்கு வர சொல்லி பீச்சில் ஓட விடுறது, சல்யூட் அடிக்க விடுறது, அவன் எப்படி பார்ப்பான் எப்படி திரும்புவான். ஸோ இதுதான் ஒரு டெய்லி ஒரு 4 hours நடந்துகிட்டே இருக்கு. ஸோ அது நிறைய ஹெல்ப் பண்ணிச்சு. ஸோ இப்படி தான் சரண்டருக்குள்ள நான் வந்தேன். ஆக்சுவலாக யார் கால் சீட் வாங்கலாம் மூல மேமோட கால் சீட் வாங்க ரொம்ப கஷ்டமா இருக்குது. உங்களுக்கு நிறைய ஃபீல் பண்ணிருக்கு. தள்ளி வர வச்சோம். ஓ அப்படியா? எங்களுக்கு டேட் கிளாஸ் ஆச்சு பாருங்க. அப்போ நான் சொன்னது உண்மையாயிருச்சு பாருங்க. இல்ல அப்படிலாம் இல்ல, ஜோக்ஸ். பட் அவங்களோட கமிட்மெண்ட் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஒரு இன்டர்வியூலாம் வந்து காலையில சொன்னாலும் எவ்வளவு லேட் ஆனாலும் பரவாயில்ல, நான் வந்து பண்ணி கொடுத்துட்டு போறேன்ற விஷயத்துல எப்பவுமே ரொம்ப தெளிவா இருப்பாங்க. உண்மையை சொல்லிட்டு இருப்பாங்க.
சாரி மேடம். எனக்கு கலாய்க்கல, நிஜமா சொல்றேன், உண்மையா சொல்றேன், உங்களுக்காக காம்ப்ளிமெண்ட் கொடுக்குறேன். ஸோ ஹாப்பி சரண்டர் ஒரு படத்துல வந்து கமிட் ஆகின்ற போது இந்த படம் உங்களுக்கு எப்படி ஸ்டார்ட் ஆச்சு ஃபர்ஸ்ட்? ஆக்சுவலி எல்லாமே செட் ஆயிடுச்சு இந்த படத்துல. நான் வந்து கடைசியா போயிட்டு ஜாயின் ஆன ஒரு பர்சன் தான். பட் எனக்கு கதை ஆக்சுவலி ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஒரு விறுவிறுப்பான ஒரு ஒரு நரேஷனா இருந்துச்சு சார் சொல்லும் போதே. ப்ளஸ் வந்து எனக்கு என்னோட கேரக்டர் வந்து ஒரு மாதிரி அந்த ஒரு கீ ரோல்னு சொல்லுவாங்க இல்லையா, லைக் அந்த கதையில ஒரு விதமா நகர்ந்துட்டு இருக்கோம், அந்த நகர்ல நம்மளும் ஒரு கீ ரோல் மாதிரி இருப்போம் அப்படின்ற மாதிரி. அது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ரொம்ப அந்த கிளீஷேவா நம்ம அந்த ஹீரோயின் இப்படி அப்படின்னு இல்லாம லைக் அந்த கதையா ஒரு சில விஷயங்கள் போகுதுன்றதுனால. பொதுவா போலீஸ் சப்ஜெக்ட்னு இருக்கும்போது அந்த கேரக்டர் பில்ட் பண்றதுன்னு ஒரு விஷயம் இருக்கும். இப்போ தர்ஷன் வச்சு ஒரு போலீஸ் கேரக்டர் பில்ட் பண்றது போது அதோட ப்ரிப்பரேஷன் ரைட்டிங்ல எப்படி ஸ்டார்ட் ஆச்சு? இல்லை ஆக்சுவலாக என்னென்னா நாங்கள் ஒரு கேரக்டர் புகழ்னு ஒரு கேரக்டர் தான் டிசைன் பண்ணோம். ஸோ அதில் வந்து மீன் நிறைய பேர் ட்ரை பண்ணோம். ஆஸ் அ டெபியூ டைரக்டருக்கு சில சேலஞ்சஸ் இருக்குல்ல, அதை ட்ரை பண்ணோம். ஃபைனலி தர்ஷன் வந்தாப்புல. பட் ஹி சாட்டிஸ்ஃபைடு, அந்த கேரக்டருக்கு அவர் ஹானஸ்டாக இருந்தார். பட் எண்ட் ஆஃப் த டே படமாக பார்க்கல தர்ஷன் இஸ் அன் ரைட் சாய்ஸ் ஃபார் த புகழ்னு என்னோட ஒப்பீனியன் தான் நான் சொல்லுவேன். ஓகே, நிறைய படங்கள் அந்த மாதிரி ஜேர்னல்ஸில் பார்க்கும்போது இந்த சரண்டரா படம் என்ன வித்தியாசமாக இருக்கும்? இதில் என்ன இண்டிவிஜுவலான ஒரு விஷயம் இருக்குன்னா ஆஸ் யூஷுவல் தான். இது வந்து ஒரு காப் ஸ்டோரி தான். இது என்னென்னா கொஞ்சம் ரியலிஸ்டிக்காக இருக்கும், எல்லா கேரக்டர்ஸும் ரைட்டு, அதுவும் சரி. பட் என்ன ஆஃப் த டே இது வந்து ஒரு தொலைஞ்சு போனது தேடுறோம் பிடிக்கிறோம் அது மாதிரி அதெல்லாம் தாண்டி அது ஒரு கேட்டலிஸ்ட் தான். ஓகே, ஒரு கேட்டலிஸ்ட் தான். அதை தாண்டி அங்கே ஒரு எமோஷன்ஸ் ஒன்று நிற்கும். ஸோ அதுதான் வந்து ரெகுலர் எல்லாமே ஆனஸ்டாக எடுக்கிறாங்க. ஸோ இந்த படம் வந்து நான் அதை என்ன சொல்கிறேன்னா ஒரு எமோஷ்னல் வேல்யூஸ் அங்கே ஹைட்டாக இருக்கும்னு நான் சொல்கிறேன். ஓகே, சூப்பர். தர்ஷன், உங்களோட ஜேர்னி பிக் பாஸ்ல இருந்து பார்க்கும்போது இன்னைக்கு ஒரு படம்ன்ற ஒரு விஷயம் அளவுக்கு நம்ம போயிட்டு இருக்கும்போது மக்கள் மனசுல ஒரு இடம் பிடிச்சிருக்குன்ற விஷயம் இருக்கும்ல, ஹவ் யூ ஃபீல்? இப்போ எப்படி இருக்குது உங்களுக்கு? இல்லை அந்த ஒரு விஷயத்தால தான் எனக்கு படம் சான்ஸே வந்துச்சு. இப்போ பிக் பாஸ்ல அவங்க சப்போர்ட் பண்ணதுக்கு அப்புறம் தான் என்ன ஒரு 5 வருஷம் 6 வருஷம் ஆடிஷன்ஸ் ரிஜெக்ட் ஆகுறதுலேயே போன விஷயம் அங்கேருந்தா ஒரு டேர்னிங் பாயிண்டாக இருந்துச்சு. அண்ட் பர்சனலாக சில இஷ்யூஸ் வரும்போது அவங்க இன்னும் ஸ்டாண்ட் பண்ணி சப்போர்ட் பண்ணும்போது அது ஒரு டவுட்டாக இருக்குது, இதுக்கெல்லாம் நாங்கள் வேர்த்தா அப்படின்னு. ஸோ அதால தான் படங்கள் சூஸ் பண்ணும்போது அட்லீஸ்ட் கொஞ்சம் கொடுக்குற கேரக்டருக்கு ஜஸ்டிஃபை பண்ணணும்னு சொல்லி ஒர்க் பண்ணுறது அந்த மாதிரி தான் இப்போ நடந்துட்டு இருக்கு. ஸோ என்ன இவ்வளவு அன்புக்கு என்ன செய்தாலும் ஏன்னா அது எதிர்பார்க்காத ஒரு அன்பு உண்டு. இப்போ எனக்கு ரிலேட்டிவ்ஸ் பண்ணுறாங்க இல்லை சரி ஃபேமிலிஸில் ஒரு ஹெல்ப் பண்ணுறாங்கன்னா அது அவங்களுக்கு நான் ஃபேமிலி இந்த மாதிரி. பட் இது 2019 இருந்து இப்போ ரீசெண்டாக ஏதாவது ஒரு இஷ்யூ வந்தால் கூட அவங்க ஸ்டாண்ட் பண்ணி நிற்கிறாங்க, சப்போர்ட் கொடுக்குறாங்க. ஸோ அதுக்கு எப்படி நன்றி சொல்கிறேன்னு தெரில. மேபி நமக்கு வார படங்களுக்கு நாங்கள் உண்மையாக இருந்தால் அதுவே போதும், அந்த மாதிரி தான் என்னால் செய்ய முடியும். அதுதான். அண்ட் டீசர் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் அதில் ஒரு முக்கியமான ஒரு கமெண்ட் ஒன்று படித்தேன். ஜாஃப்னாலேருந்து கிளம்பி வந்த ஒரு பையன் இன்னைக்கு ஒரு பயங்கரமான ஒரு படம் வந்து பண்ணியிருக்கான்ற போது உண்மையில் அவங்க பர்சனலாக வந்து ரொம்ப கனெக்ட் ஆகி அந்த ஒரு கமெண்ட் போட்டிருந்தாங்க. அங்கேருந்து கிளம்பி இன்னைக்கு தமிழ் இண்டஸ்ட்ரியில் ஒரு படம் பண்ணுற ஒரு விஷயம் சாதாரண விஷயம் கிடையாது. பிக் பாஸில் ஒரு ஸ்டோரி கூட சொல்லியிருப்பீங்க, ரொம்ப எமோஷனலான ஸ்டோரி. எப்படி இருக்குது? இல்லை அது யார் வேணாலும் கிளம்பி வந்துடலாம். பட் இப்போ எல்லாரும் சொல்ற மாதிரி தமிழ்நாட்டு மக்கள் மட்டும்தான் எல்லாரையும் வாழ வச்சு பார்ப்பாங்க. ஏன்னா இது எங்க நாட்டுல நடந்திருக்கா இது வரைக்கும் நடந்ததில்லை, வேற எங்கேயும் நான் பார்த்ததும் இல்லை. ஸோ தமிழ்நாட்டுல மட்டும்தான் எந்த ஒரு இதையும் பார்க்காம அவங்களுக்கு ஒரு டேலண்ட் இருக்கா இல்லை ஒரு விஷயம் பிடிச்சா அவங்கள வளர்த்து விடுவாங்க. அதை நாங்க எல்லா ஆர்டிஸ்டை வச்சும் பார்க்க முடியும். ஸோ இன்னைக்கு நான் வந்துட்டேன் நான் சாதிச்சேன்றது முக்கியம் இல்லை, அவங்க எனக்கு சாதிக்கிறதுக்கு ஒரு ஸ்பேஸ் கொடுத்து சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதுதான் முக்கியமான விஷயம்னு நான் பார்க்குறேன். பண்ணி தொடர்ந்து நிறைய சீரீஸாக இருக்கட்டும் படங்களும் பண்ணிட்டு இருக்கீங்க. அப்படின்ற பட்சத்தில் லைக் ஃப்ரம் த பிகினிங் ஒரு பாணி நீங்கள் ஒன்று பார்த்துருப்பேன், லைக் அது இப்போ ஒரு க்ரோ ஒன்று இருக்கும்ல, எப்படி இருக்குது அது? ஆப்வியஸாக எனக்குள்ள ஒரு விஷயம் இருந்துச்சு அப்போது ஸ்டார்டிங்கில். நான் பாட்னி அப்படின்ற பொண்ணு இப்போ எனக்கு யார் பாட்னினா என்ன பாட்னினா யார் அப்படின்னு தெரியாத ஒரு விஷயமா இருக்குல்ல. ஸோ அப்போது நான் வளர எனக்கு பாட்னினா யாருன்னு சொல்லி கேட்கக்கூடாது, பாட்னினா இவங்க அப்படின்னு அவங்களுக்கு ஒரு ஃபேஸ் ரெஜிஸ்டர் ஆகிடணும் அப்படின்ற அளவுக்கு நான் வளரணும்னு நினச்சேன். இப்போ வரைக்கும் அதோட போராட்டம் போயிட்டு தான் இருக்குன்னு வச்சுக்காங்களேன். பட் ஸ்டில் அப்போ இருந்ததை விட இப்போ இருக்கிற அந்த ஒரு க்ரோத் பாட்னினா
ஒரு 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 வெப் சீரிஸ் பண்ணியிருப்போம், அதில் ஒரு ஃபேம் கிடச்சிருக்கும், நிறைய விஷயங்கள் பண்ணியிருப்போம். அந்த கேரக்டராக தான் மக்கள் என்ன பார்க்குறாங்க. அப்போவே எனக்கு வந்து ஓகே, அந்த விஷயமே போதும் இல்லையா, அந்த ஒரு சக்ஸஸ்ன்றது வந்துட்டு இன்னும் என்ன நிறைய இடத்துக்கு புஷ் பண்ணும் அப்படின்ற ஒரு கான்ஃபிடென்ஸ் வந்து எனக்கு நிறைய பில்டப் ஆயிருக்கு. நீங்கள் கூகுள் கொட்டப்பா இருக்கட்டும் சரி, நாடா இருக்கட்டும் சரி, நடுவில் கேப்ஸ்ன்ற ஒரு விஷயம் ஃபில் பண்ணுறதுக்கு நிறைய கதைகள் உங்ககிட்ட வந்து சொல்லியிருப்பாங்க. உங்களுக்கும் மிஸ் பண்ண ப்ராஜெக்ட்ஸ் ஏதாச்சும் இருக்குதா, தவற விட்ட ப்ராஜெக்ட்ஸ்? மிஸ் பண்றதா இருந்தால் ஸ்டார்ட்ல சில ஆக்ஷன்ஸ் வரும்போது அதை நானே அவாய்ட் பண்ணிக்கேன். ஏன்னா ஈஸியா மக்கள் ஒருத்தர் ஆக்ஷன் பண்ணும்போது ஏத்துக்க மாட்டாங்க, அதுக்கு ஸ்டோரி கரெக்டா இருக்கணும் அப்படின்னு. ஸோ சம்டைம்ஸ் சில டைரக்டர்ஸ் வந்து தர்ஷன் ஹைட்டுக்கும் இதுக்கும் கரெக்டா இருக்கும் அப்படின்னு சொல்லும்போது இல்லை அது ஏன்னா இப்ப இப்ப சினிமா எப்படி வந்திருக்குன்னா கண்டென்ட் நல்லா இருந்தா மட்டும்தான் படம் ஓடுது. நீங்க பாத்து சின்ன சின்ன படங்கள் இப்ப நல்ல ரீச் ஆயிருக்கிறதுக்கான கண்டென்ட் நல்லா இருக்கு. ஸோ நான் பாட்டுக்கு எனக்கு ஆக்ஷன் தெரியும் இல்ல ஃபைட் பண்ணிக்கலாம் அப்படின்னா என்னை விட முட்டாள் யாருமே இருக்க மாட்டாங்க. ஸோ இந்த மாதிரி விஷயங்களை தான் நான் ஸ்டார்ட்ல அவாய்ட் பண்ணிட்டு இருந்தேன். அண்ட் இதுல ஃபைட் வரும்போது அது ஸ்டோரி ட்ரிவன் பிளஸ் ஒரு ட்ரெயினி எஸ்ஐ எனக்கு ஓகே அட்லீஸ்ட் ஜஸ்டிஃபை பண்ணிக்கலாம் அப்படின்ற ஒரு மைண்ட் செட் இருந்தது. மற்றது எப்படின்னா இப்ப நாடு படம் பண்ணதுக்கு அப்புறம் அந்த டைப்லயே வர்றதால சீரியோ டைப் பண்ணிடுவாங்களோ, ஓகே இவன் இது மட்டும் தான் பண்ணுவான் அப்படின்னு. ஸோ அதாலதான் அப்படி அவாய்ட் பண்ற படம் தான். மற்றபடி வேணாம் எல்லாம் அவாய்ட் பண்ற அளவுக்கு நான் பெரிய ஆளு கிடையாது. ஸோ அண்ட் இப்போ நாங்கள் எடுத்து பார்க்கும்போது உங்கள் சீசன்லேருந்து வந்த கண்டஸ்டன்ஸ்லாம் எடுத்து போகும் எல்லாரும் படம் பண்ணிட்டீங்க ஆல்மோஸ்ட் இருக்கும்போது ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லான ஸ்டோரி தான் இருக்குது. பிக் பாஸ் சீசன் 3க்கு ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான ஸ்டோரி நீங்கள் தான் இருக்கீங்கன்னு சொல்லலாம். உங்களோட சீசன் கவினா இருக்கட்டும், சாண்டியா இருக்கட்டும், எல்லாரும் ஒரு கட்டம் போயிட்டு இருக்கும்போது அஸ் அ ஃப்ரெண்டாக உங்களுக்கு எவ்வளோ சந்தோஷமா இருக்கு அந்த வி ஆர் த பாய்ஸ் கேங்கு? இல்லை அது ஆக்சுவலாக அது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன்னா மற்ற எந்த சீசன்லையும் அந்த மாதிரி நடந்தது இல்லை. இந்த 5 பேரும் நாங்கள் உள்ள இதை பற்றி தான் பேசிட்டு இருப்போம். கவினா இருக்கட்டும், சாண்டினாவா இருக்கட்டும், முகேன், லோஸ் எல்லாரும் ஏன்னா எப்படியாவது சினிமாவில் வரணும். ஸோ இப்போ எல்லாரும் அவங்க படங்கள் ரிலீஸ் ஆகுது, அதுக்கு ஒரு பேர் கிடைக்குது, அதை பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன்னா அன்னைக்கு 5 பேரும் ஒன்றும் இல்லாமல் அதை பேசின விஷயங்கள் இப்போ ஒருத்தருக்கு ஒன்று அமைங்கிறது அது விஜய் டிவி, மக்கள், அப்புறம் கடவுளுக்கு தான் நன்றி சொல்லுவேன். ஓகே, என்னைக்குமே அதை மறக்காம இன்னைக்கு வரைக்கும் ஞாபகம் வச்சுன்ற பெரிய விஷயம். நீங்க சொல்லிட்டு இருக்க நேரத்தில் பர்சனலாக நிறைய ப்ராப்ளம்ஸ்லாம் வருது, கடந்து வர விஷயங்கள்லாம் இருக்கட்டும், ஃப்ரம் ஆடியன்ஸாக இருக்கட்டும், தர்ஷனுக்குன்னு ஒரு சப்போர்ட்டுன்னு இருக்கும், ஆடியன்ஸ் ஒரு சப்போர்ட் கொடுத்துட்டு இருக்கும்போது உங்களுக்கு எப்படி இருக்குது? அந்த இல்லை அதுதான் சொன்னேன், யூஸ்வலாக சொல்லுவாங்கல்ல என்ன எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் ஒரு அன்புங்கிறது, அது நான் இதைத்தான் பார்க்குறேன். ஏன்னா எனக்கு என் ஃப்ரெண்ட்ஸ் ஹெல்ப் பண்ணுறதா இருக்கட்டும், இல்லை ஃபேமிலிஸ் வந்து ஹெல்ப் பண்ணுறதா இருக்கணுங்கிறது அது ஒரு பின்னாடி ஒரு விஷயம் ஒன்று இருக்குது. ஏன்னா அவர் என் ஃப்ரெண்ட்ஸு ஃபேமிலிங்கிறது. பட் எனக்கு தெரிஞ்சு இந்த ரீசெண்டாக ஒரு பர்சனல் இஷ்யூ வரும்போது நான் ஆக்சுவலாக யோசிக்கவே இல்லை இவ்வளோ சப்போர்ட் சொல்லுவேன். ஏன்னா முக்கியமாக மீடியாவுக்கு தான் நான் நன்றி சொல்லுவேன். ஏன்னா எதிர் சைடில் யார் இருக்குன்னு பார்க்காம நைட்டு 2:30க்கு வீடு அட்ரஸ் கண்டுபிடிச்சி வந்து என் சைடில் இருக்க ஸ்டோரியை எடுத்து காட்டினாங்க. ஏன்னா அதை மக்களை சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ அதான் அது எனக்கு கரெக்டாக அதை எப்படி நன்றின்னு இந்த வார்த்தையில் அடக்கவும் முடியாது, அதுக்கு எப்படி ரெஸ்பான்ஸ் பண்ணுறேன்னு தெரியல. ஸோ ஒரு மாதிரி ஓவர்வெல்மிங்காக இருந்துச்சு, கண்ணெல்லாம் கலங்கிருச்சு. ஸோ அதுக்கு என்றைக்கும் ஐ அம் கிரேட்ஃபுல். அட் த சேம் டைம் கிரிட்டிசைஸும் நிறைய வரும்ல, அதில் அது ஆக்சுவலாக எடுத்துக்க தான் வேணும். ஏன்னா இந்த விஷயமா நல்ல விஷயம் ஒன்று பண்ணுறாங்கல்ல, ஸோ இன்னொரு சைடில் கிரிட்டிசைஸ் பண்ணும்போது அது கரெக்டாக இருக்கா இல்லை தப்பு பண்ணுறோன்னா அதை நான் திருத்தி. ஏன்னா ஃபர்ஸ்ட்டு கூகுள் குட்டப்பா டைமில் எனக்கு நிறைய ரிவ்யூஸில் வந்த விஷயம் என்னென்னா ஜஸ்டிஃபை பண்ணது இல்லை கேரக்டரை, நடிப்பு சரியாக வரல அப்படின்லாம் இருந்துச்சு. ஸோ அப்போ சரவணன் சார் நாடு படம் ஸ்கிரிப்ட் படிக்கும்போது நான் செகண்ட் டே சார்கிட்ட போய் சொல்லிட்டேன், சார் ஆக்சுவலாக நீங்கள் என் ஃபர்ஸ்ட் படம் பார்த்தீங்களா எனக்கு தெரில, எனக்கு இந்த மாதிரி கிரிட்டிசிசம்லாம் பண்ணாங்க, இதுக்கு நான் கரெக்டாக இருப்பான்னு எனக்கு தெரில, நீங்கள் ஒருக்கா யோசிச்சுக்கிங்க அப்படின்னு நான் ஓப்பனாகவே சொல்லிட்டேன். ஏன்னா அந்த மாறின்ற கேரக்டர் படம் பூரா அப்படி வருவான், அவர் சிரிச்சுட்டு நாளைக்கு ஒர்க் ஷாப் வந்துடுன்னு சொல்லி. ஸோ அவர் ஒரு விதமாக மோல்ட் பண்ணார். அதுக்கப்புறம் கௌதம் சார் ஒரு விதமாக மோல்ட் பண்ணார். ஸோ இப்போ லேர்ன் பண்ணி ஒரு கான்ஃபிடென்ட்ல வந்துட்டு இருக்கு, அவ்வளோதான். கிரிட்டிசிசம் எப்பவுமே தப்புன்னு நாங்கள் எதிர்பார்க்க முடியாது. அவன் என்கிட்ட ஒரு விஷயம் இல்லை, அது இல்லைன்னு அவங்க சொல்றாங்க, அதை நான் வளர்த்துக்கணும்ல. அவன் பொறாமையில பேசுறான்னு சொன்னா நான் அதே இடத்துல தான் இருப்பேன். ஸோ ஒரு விதத்துல சப்போர்ட் கொடுக்கும்போது இன்னொரு விஷயத்துல கிரிட்டிசிசம் பண்ணும்போது இதை ஏத்துக்கிட்டு அதையும் ஏத்துக்கிட்டு தான். இப்போ ஒரு படம் தேட்டரில் ரிலீஸ் ஆகிற நேரத்தில் அந்த படம் தேட்டரில் ஒரு சரியான ரெஸ்பான்ஸ் கிடைக்காத நேரத்தில் ஓடிடியில் ஒரு நல்ல ரெஸ்பான்ஸ் கிடைக்கும். அஸ் அ டேரக்டராக மைண்ட் செட் ஒன்று இருக்கும், இந்த படம் தேட்டரில் போய் ரசிச்சிருந்தா நல்லா இருந்திருக்கும். அது மாதிரி நிறைய படங்களும் இருக்கு. நீங்கள் ஒரு டேரக்டராக அந்த மைண்ட் செட் எப்படி எடுத்துப்பீங்க?
தெரில, அது ஆனஸ்ட்டாக சொல்லணுன்னா அது நம்ம கையில் கிடையாது இல்லையா. ஓகே. நான் வந்து எல்லா டைரக்டர்ஸும் எடுக்கிற படம் தியேட்டர்ஸ் தான் எடுக்கிறாங்க. பட் ஃபைனலாக சம் கமர்ஷியல் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இருக்கலாம், அல்லது வேறு சர்க்கம்ஸ்டன்சஸில் அந்த படம் அதோட ஃபேட் அது எங்கே போதோ அங்கே போயிடணும். பட் ஆப்வியஸாக அந்த டேரக்டர் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். நம்ம படம் தியேட்டரில் எல்லாருமே தியேட்டரில் தான் எதிர்பார்ப்பாங்க இல்லையா. ஸோ அது ஒன்றும் பண்ண முடியாது. இன்றைக்கி உள்ள இந்த மார்க்கெட்டிங் வேர்ல்டில் அது எனக்கு ஆனஸ்ட்டாக கஷ்டம்தான். ஓகே, சூப்பர். இப்போ உங்கள் 2 பேருக்கும் ஒரு சின்னதாக வந்து ஒரு செக்மெண்ட் மாதிரி விளாட போகிறோம். சென்னையாக இருக்கட்டும் சரி, நிறைய லொக்கேஷன் ஸ்பாட்டு, ஃபேவரட் ஃபுட்டு அந்த மாதிரி நிறைய எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருப்பீங்க. அந்த மாதிரி எக்ஸ்ப்ளோர் பண்ணது உண்டா? உங்களுக்கு மோஸ்ட் ஃபேவரட்டாக இந்த கடையில் நிறைய சாப்பிட்ருக்கேன், இந்த ஃபுட்டு நல்லாயிருக்கும், அந்த மாதிரி எக்ஸ்ப்ளோர் பண்ண ஃபுட்டு உங்களுக்கு? போகிற இடமெல்லாம் சாப்பிட்ருவேன். எங்கே அந்த இப்போ ஏதாவது ஷூட்டிங் லொக்கேஷன் இருக்குன்னா அந்த பக்கத்தில் ஏதாவது கடை அந்த கடையில் என்ன, ஆமாம் டீ ப்ளீஸ் எனக்கு டீ, இப்போ அந்த டீ நல்லா இருக்கு, அதனால் அந்த மாதிரி எங்கேயாவது போகிறப்ப இந்த மாதிரி எக்ஸ்ப்ளோர் பண்ணுறது தான். காமனாக நான் இந்த கடை அந்த கடை இங்கே தான் போய் அதிகமாக சாப்பிடுவேன் அப்படிலாம் கிடையாது. எங்கே என்ன கிடைக்குதோ அதை நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணிடணும், அவ்வளோதான். எங்களுக்குலாம் தெரியாத ஏதாவது ஹிடன் ஸ்பாட்டில் சாப்பிட்டு இந்த இடத்துல ஃபுட்டு நல்லா இருக்கும் அந்த மாதிரி எதாவது கிடையாது? ஹிடன் ஸ்பாட் அப்படியெல்லாம் இல்லை. பட் நுங்கம்பாக்கம்ல ஒரு ஐஸ்கிரீம் ஷாப் இருக்கு. அந்த ஐஸ்கிரீம் ஷாப் பேர் வந்து எனக்கு அவ்வளோ பிடிச்சது. அதை ஹிடன் ஸ்பாட்டுன்னு தான் சொல்லி நான் ஒரு ரீலில் பார்த்தேன். அங்கே போய் சாப்பிட்டேன், பார்த்தா நல்லா இருந்துச்சு. ஆக்சுவலி ஒரு மாதிரி அந்த வெறும் ஃப்ரூட்டியாக தான் இருந்துச்சு. அந்த ஐஸ்கிரீமே ஃப்ரூட்டி ஃப்ளேவராக தான் இருந்துச்சு. ரொம்ப கமர்ஷியலாக எதுவும் கலக்காமல் அப்படி இருந்த மாதிரி இருந்துச்சு, நேச்சுரலாக இருந்துச்சு. அதனால எனக்கு தெரியல, ஐம் நாட் குட் வித் நேம்ஸ். இப்படிலாம் கேட்காதீங்க. அதாவது படங்கள் பற்றி பேசும்போது கம்மியான வார்த்தைகளை வந்துச்சு, ஃபுட்டு பற்றி பேசும்போது எவ்வளோ அதிகமாக வார்த்தைகள் வருது பார்த்தீங்களா? தெரியும், நிறைய வார்த்தைகள் வரும். சூப்பர் சூப்பர், ஐ அப்ரிசியேட் யூ. நீங்கள் சொல்லுங்க தர்ஷன், ரொம்ப ஹிடனான ஸ்பாட்டு இங்கே போய் ஃபுட்டு சாப்பிட்டு அந்த மாதிரி ரசிச்ச அவங்க? இல்லை, நான் எல்லாரும் சாப்பிடுவேன் ஃப்ரெண்ட்ஸோட. மோஸ்ட்லி நாங்கள் நைட்டு மட்டும் இந்த எனக்கு இந்த தள்ளு எங்கள் ஊர்லலாம் அது கிடைக்காது. தள்ளு வண்டி கடையில் மீன் குழம்பு, இட்லி சுட சுட அது மட்டும் நாங்கள் ட்ரை பண்ணுவோம். அவ்வளோதான். ஏன்னா அது எனக்கு ட்ரை பண்ணும்போது நல்லா இருந்துச்சு. ஏன்னா எங்கள் ஊர்ல எல்லாம் எங்களுக்கு இட்லின்னா வெறும் சாம்பார் மட்டும் தான் வைப்பாங்க, இந்த மீன் குழம்புலாம் வைக்க மாட்டாங்க. ஸோ எனக்கு அது இந்த பரோட்டா மீன் குழம்பு அது இந்த காம்பினேஷன் எங்களுக்கு பிடிக்கும். ஸோ அதால 2 பேருக்கும் ஒரு ட்ரீம் ப்ராஜெக்ட் ஒன்று பண்ணணும்னு இருக்கும். சரண்டருமே உங்களுக்கு ஒரு பெரிய ட்ரீம் ப்ராஜெக்டாக தான் இருக்கும். அண்ட் இதை தாண்டி இந்த ஆக்டர் கூட நடிக்கணும், இந்த ஆக்டர்ஸ் கூட நடிக்கணும், அந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயம் ஒரு யோசிச்சு பார்த்தீங்களா? பாண்டி உங்களுக்கு இந்த மாதிரி நல்ல வாய்ப்பு தேடி வந்தால் கண்டிப்பாக பண்ணலாம். இந்த பர்டிகுலராக எப்படி பண்ணோம் அப்படி பண்ணோன்னு இல்லை. லைக் இப்போ சரண்டர் மூவிக்காக இவங்க ஒரு விதமாக உழைச்சிருப்பாங்க இல்லையா, ஹார்ட் ஒர்க் பண்ணியிருப்பாங்க, ஹோம் ஒர்க் பண்ணியிருப்பாங்க. எனக்கு அந்த மாதிரி ஹோம் ஒர்க் பண்ணுற அளவுக்கு வாய்ப்பு கிடைக்கல. இப்போ அந்த மாதிரி ஒரு கேரக்டராக ஒரு துறையை தேர்ந்தெடுத்து அந்த துறைக்கு பின்னாடி இருக்க ட்ராமாஸ் அவங்க கிட்ட போயிட்டு உட்காந்து பழகணும், பேசி பழகி அவங்கள மாதிரி நம்ம பிஹேவ் பண்ணி அந்த மாதிரி ஒரு ஆக்டிங்கில் நம்ம அதை கொண்டு வரணும் அப்படின்ற ஒரு ஆசை இருக்கு. அது எந்த துறையாக இருந்தாலும் பரவாயில்ல. இல்லை ஆக்சுவலாக மெரசல் படத்தில் நான் ஜூனியர் ஆர்டிஸ்டாக இருந்தேன். ஒரு 8 நாள் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். அது ஸ்பெஷலி அந்த ஹாஸ்பிட்டல் சீக்வன்ஸ், அந்த பழைய ஸ்டோரி, அப்பாவோட ஸ்டோரி வரும்போது இருந்துச்சு. பட் நான் படத்துல ஃப்ரேம்லேயே வரல. 8 நாள் கழிச்சு போய் தியேட்டர்ல பார்த்தா காணோம். ஸோ மேபி தளபதி சாரோட மட்டும் ஸ்க்ரீன்ல வந்தா நல்லா இருக்கும். சூப்பர். அண்ட் படம் ரிலீஸ் ஆக போது, சரண்டர் படம் ரிலீஸ் ஆக போது கண்டிப்பாக இந்த படம் தேட்டரில் வந்து மக்கள் வந்து பார்க்கணும். எல்லாரும் ஒரு விஷயம் என்ன விஷயத்துக்காக இந்த படம் வந்து பார்க்கலான்றதை ஷேர் பண்ண நல்லாயிருக்கும். ஸ்டார்டிங் வித் கண்டிப்பாக சரண்டர் மூவி வந்து August 1 அன்னைக்கு வேர்ல்டு வைட் ரிலீஸ் ஆகுது. நீங்கள் கண்டிப்பாக தேட்டர் வந்து பாருங்கள். ஏன் தேட்டர் வந்து பாருங்கள் சொன்னால், இப்போது நிறைய க்ரைம் த்ரில்லர்ஸ் இந்த மாதிரிலாம் போயிட்டுருக்கு. அது அந்த சார்ந்த ஒரு படமாக இதுவும் இருக்கும். க்ரைம்ன்றதை தாண்டி ஒரு துறையை தேர்ந்தெடுத்து அந்த துறைக்குள்ளே இருக்கிற ட்ராமாஸ், அவங்க எவ்வளோ போராட்டங்களை ஃபேஸ் பண்ணுறாங்க, இது எல்லாமே நிறைய விஷயங்கள் வந்து எங்களோட படங்களை காமிச்சிருப்போம். கண்டிப்பாக நீங்கள் வந்து பார்த்து அதை நீங்களே உங்கள் வாயில் ரிவ்யூவாக சொல்லணும்னு நாங்கள் கேட்குறோம். கண்டிப்பாக வந்து பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. அவங்க சொன்ன மாதிரி சரண்டர் August 1 ரிலீஸ் ஆகுது. ஸோ யூஸ்வலான டைப் இல்லாமல் ஒரு க்ரைம் த்ரில்லராக இல்லாமல் ஒரு இமோஷனல் ட்ரிவன் க்ரைம் த்ரில்லராக இருக்கும். ஸோ அட் தி எண்ட் ஆஃப் த டே நீங்கள் வெளில வரும்போது ஒரு நிறைவாக இருக்கும், ஒரு நல்ல படம் பார்த்த மாதிரி. ஆக்சுவலாக ஃபர்ஸ்ட் டைம் இப்போ ஒரு 1 வீக் முன்னாடி தான் நானே பார்த்தேன். அப்போ தான் சார் எனக்கு காட்டினாரு.
ஸோ அதை பார்த்துட்டு வரும்போது இமோஷனலாக ஒரு விஷயம் எனக்கு நடந்துச்சு. அது மேபி என் படமாக இருந்தால் எனக்கு நடந்திருக்கலாம், பட் கண்டிப்பாக அது ஆடியன்ஸும் அதை ஃபீல் பண்ணுவாங்கன்னு நம்புகிறேன். ஸோ பார்த்துட்டு நீங்கள் உங்கள் ஒப்பீனியன் சொல்லுங்கள். ஆகஸ்ட் 1 படம் ரிலீஸ் ஆகுது. ஸோ இது என்ன இந்த படத்தில் என்ன ஸ்பெஷலாக நான் சொல்கிறேன்னா, ரொம்ப சின்சியரான ஒரு எஃபோர்ட் போட்டிருக்கோம். அண்ட் தென் ஒரு போலீஸ் ஸ்டேஷன் அந்த மாதிரி சீக்வன்ஸ் எல்லாமே ரொம்ப லைவாக தான் இருக்கும். நீங்கள் படத்தில் பாட்டு கிடையாது. ஸோ ஆமாம், பாட்டு இல்லை. ஸோ ஒரு சின்சியரான ஒரு கிரிப்பிங் ஸ்டோரி தான் இதில். அதாவது எமோஷ்னல் வேல்யூஸ் தான் அதில் இருக்குது, எமோஷ்னல் ட்ராமா தான் இருக்குது. ஸோ ஆனஸ்டான ஒரு எஃபோர்ட்டை போட்டிருக்கோம். ஸோ ஆடியன்ஸ் நீங்கள் அதை தேட்டரில் வந்து சப்போர்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக படம் ரிலீஸ் ஆகுது ஆகஸ்ட் 1. எல்லாரும் மக்கள் எல்லாம் தேட்டரில் வந்து கண்டிப்பாக சரண்டர் ஆயிடுவாங்கன்னு நினைக்கிறேன். ஆகஸ்ட் 1 கண்டிப்பாக சரண்டர் ஆயிடுவாங்க. இந்த படம் பெரிய வெற்றி பெறதுக்கு என்னோட சார்பாக பெரிய வாழ்த்துக்கள். இன்னும் நீங்கள் நிறைய படங்கள் பண்ணணும், அதெல்லாம் பார்த்து நாங்கள் ரசிக்கணும். அதுக்கு உங்களோட சார்பாக வாழ்த்துக்கள். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ.